பூண்டு பொடிக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய், மல்லி, பூண்டு, எள்ளு, கொஞ்சம் எள்ளும் வச்சு இந்த பொடி நுணுக்கணும். ரொம்ப நேரம் எடுத்தால் ரொம்ப விடுவோம். வெறும் சட்டியில் வறுத்துக்கிட்டேன். பூண்டை ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா லேசாக ஒரு வதக்கி எடுத்து வச்சு அப்படியே நுணுக்கிடுவேன். மேலால் வச்சு பூண்டை வந்து நுணுக்கிட்டேன். முதல்ல அதை நுணுக்கிட்டு பூண்டை வச்சு நுணுக்கியாச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய் நல்லா வதக்கிக்கிட்டு 1க்கு 2.5 கிளாஸ் தண்ணி போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு, 2.5 டம்ளர் தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்குது. நம்ம தேங்காய் எண்ணெயில் பெசரி வச்சுருக்கோம்ல, அதை கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் பெசரி இருக்கும், கட்டி விடுவார். ரெடி இவங்க நல்லா அப்படியே அம்மி வச்சுருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டிருந்தோம்னா அடியில் ஒரு ஆடை பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப